கடவுள் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை, மனிதன் கடவுளுக்கு சொன்னது திருவாசகம், மனிதன் மனிதனுக்கே சொல்லி மாண்புடன் வாழச் சொல்லி கொடுத்தது திருக்குறள். 1330 குறள், 133 அதிகாரம், அதிகாரத்திற்கு 10 குறள். அதில் அறம்பொருள் இன்பம் வைத்து வாழ்வியலை, நன்னறியலை, இறைநெறியை, சமத்துவத்தை, சமதர்மத்தை, கல்வியை, கல்லாமையை, நட்பை, கூடா நட்பை, இல்லற வாழ்க்கையை, பொதுவுடைமையை எல்லாவற்றையும் அல்ல அல்ல குறையாத அட்சய பாத்திரம் போல இந்த மண்ணுக்கு சொன்ன மகத்தான நூல் திருக்குறள். அந்த திருக்குறளின் வழி நின்று இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு அன்பே கடவுள். அன்பே தவம் பார்த்துருக்கோம், அன்பே சிவம் பார்த்துருக்கோம், அன்பே கடவுள், அன்புதான் ஆனந்தம். இப்படி தான் அந்த கட்டுரை தொடங்குகிறது. அதான் தமிழன் ஒத்த வார்த்தையில சொன்ன அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள். அப்போ உலகத்தின் மிகப்பெரிய மந்திரங்கள் எது? எல்லா மந்திரங்களும் உயர்வானது தான். ஆனால் மந்திரத்திற்கெல்லாம் மூல மந்திரம், 3 எழுத்து மந்திரம், அன்பு என்கின்ற மந்திரம் என்று எழுதுகின்றார். அது வள்ளலாராக இருக்கட்டும், வாரியாராக இருக்கட்டும், ராமகிருஷ்ணராக இருக்கட்டும், ரமணராக இருக்கட்டும், போவேந்திராலாக இருக்கட்டும், அல்லது தயானந்த சரஸ்வதி சுவாமிகளாக இருக்கட்டும், விவேகானந்தராக இருக்கட்டும், இந்த மண்ணுலகில் எல்லாரும் கடைபிடிக்க சொன்ன ஒற்றை சொல் அன்பு, அன்பு, அன்பு. அதனால்தான் இறை தூதர் நபியிடத்தில் கேட்டார்கள், எதிரா சொர்க்கம்னா? தன்னலில் நிழல் படாத, சுயநலமே படாத, பிறருக்காகவே வாழ்ந்த தாயின் திருவடிதான் சொர்க்கம் என்றார். ஏன் என்று கேட்டபோது நபிகள் எழுதுகிறார் மறைநூலில், அன்பு உடம்பு முழுக்க பரவி இருக்கக்கூடிய ஓர் உயிரினம் உண்டென்றால் அது தாய்தானே. அந்த தாயை விட அன்பில் சிறந்தது எது? நீங்கள் பகவான் கிருஷ்ண பரமாத்மாவினுடைய பகவத்கீதையை படித்தாலோ அல்லது மகாபாரதத்தினுடைய கிளைக்கதைகளில் நீங்கள் எழுத்தண்ணி படித்தாலோ பகவான் கிருஷ்ணன் செய்யாத லீலைகள் கிடையாது. ஆனால் அத்தனையும் விட அவன் எதற்கு அடிமைப்பட்டு கிடந்தான் என்றால் அன்புக்குத்தான். அது யசோதையின் அன்பாக இருந்தாலும் சரி, பாஞ்சாலியினுடைய அன்பாக இருந்தாலும் சரி, பாண்டவர்களுடைய அன்பாக இருந்தாலும் சரி, அத்தை குந்தியினுடைய அன்பாக இருந்தாலும் சரி, உப்புக்கஞ்சி தந்த விதுரனின் அன்பாக இருந்தாலும் சரி, ஆணவத்தால் ஒருபோதும் கிருஷ்ணனை கட்டி போட முடியவில்லை, அன்பால் தான் கட்டி போட முடிந்தது. மறைநூல் உணர்த்துவது அன்பு, மகாபாரதம் கீதை உணர்த்துவது அன்பு. கல்வாரி மலையிலே இயேசுவை துன்புறுத்தி அழைத்து செல்ல போது விவிலியத்தில் அவர் சொல்கின்றார், ஐயோ வல்ல இறைவா, இவர்கள் என்ன துன்பம் செய்கிறார்கள் என்றே தெரியாமல் செய்கிறார்கள், அவருக்கும் அருள் புரிவாயாக. அப்ப எள்ளி நகையாடுறாங்க. இந்த நேரத்தில் கூட இறைவன் நாமத்தை உச்சரிக்கிறானே, இதற்கு என்ன காரணம்? அவனுடைய ஆழ் மனதில், அடிமனதில் விதைக்கப்பட்ட அன்பு என்கின்ற விதை. நான் உங்களிடத்தில் பணிந்து கேட்கின்றேன், பலமுறை இதே ஆனந்த ஆரம்பத்தில் சொல்லி இருக்கின்றேன், ஆண்டவனின் அருளை பெறுவதற்கு ஆடம்பரமான மலர் மாடைகள், அண்டா நிறைய நிரப்பப்பட்ட அக்கார அடசல், ஒருபோதும் ஆண்டவனின் திருநாமத்தை, திருவடியை நாம் சேவிக்க முடியாது. அன்பால் அரளிப்பு போடுங்கள். பன்னீரால் பாலாபிஷேகம் செய்வதை விட கண்ணீரால் கருணையோடு அபிஷேகம் செய்யுங்கள் என்கிறார்கள். அதனால்தான் யாவருக்குமாம் இறைவனுக்கு ஓர் பச்சிலைன்னா, சுவாமிக்கு எதுவுமே வேண்டாம், ஒரு இலையை பிரித்து உள்ளன்போட போடு, அன்பு, அன்பு, அன்பை விதைனா. இதைவிட இந்த மண்ணுலகில் இந்த 2 வார்த்தையை வைத்துக்கொண்டு நம்முடைய ஞானக்கண்ணை திறந்தவர்களை பற்றி ஒற்றை வரியில் சொல்கின்றேன். வள்ளலார் எழுதுகின்றார், காய்ந்த வயருக்கு முன் கருணை குறித்து பேசாதே, பசியோடு இருப்பவனுக்கு முன்பு பகவானை குறித்து பேசாதே. இந்த நாட்டில் எழுமின் விழுமின் என்று புரட்சிகர சிந்தனைகளை சொல்லி உலகத்தின் பார்வையை தன் பக்கம் இழுத்த சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய வாழ்வியல் நெறியில் போகிக்கின்றார். பசித்த வயிர்களுக்கு முன்பு ரொட்டி துண்டை நீட்டுவதற்கு பதிலாக, பசித்த வயிர்களுக்கு முன்பு ரொட்டி துண்டை நீட்டுவதற்கு பதிலாக ஆண்டவனின் போதனைகளை சொல்லாதே, ஒருபோதும் அது செவியிலும் சிந்தையிலும் ஏறாது. அப்ப எது? அன்புதான் அஸ்திவாரம். அதன் மேலே அறிவு நீ கட்டிடமாக வைத்து எது வேணாலும் வாழலாம். வாழ்க்கையில்
தெய்வத்தின் உருவம் எப்படி இருக்குமென்றால் அன்புதான், கருணைதான் என்பதற்கு இப்படி சொல்லி நிறைவு செய்கின்றேன். குளிர்காலத்தில் 5 முறை தொழ வேண்டிய இஸ்லாமியன் தொழுகையை துறந்து வாயில்லா ஜீவனுக்கு கொடுத்த பாலைத்தான் பகவான் ஏற்றுக்கொண்டு நபிநாயகம் சுலைமான் சேட்டிற்கு 50 வயதிற்குள் சொர்க்கத்தின் கதவை திறந்ததாக வேதநூல் சொல்கிறது. அதற்கு என்ன காரணம்? தொழுகையை விட பிறர் பசியை போப்பதற்கு வாயில்லா ஜீவனுக்காக அன்பு காட்டினாயே, அன்புக்கு இறைஞ்சி உன் கரம் பற்றினேன் என்கிறார்கள். அது எந்த இலக்கிய இதிகாச மறைநூலாக இருந்தாலும் இந்த மண்ணுலகில் இறைவன் நாமத்தையும் இறை பெயரையும் அடைவதற்கு 3 எழுத்து மந்திரம் அன்பு. அன்பு அன்பை விதைப்போம், அன்பை அறுவடை செய்வோம். மீண்டும் அறச்சிந்தனையோடு நாளை சந்திப்போம்.